பொதுவா இந்த மல்லிகைப்பூ சாகுபடி பண்றவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு இடைவெளி விட்டு அந்த மாதிரி தான் வந்து சாகுபடி பண்ணுவீங்க. இதுல இருந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்ட்ல இருந்து உங்களுக்கு 50 கிலோ பூ கிடைக்கும்னு வைங்களேன். இந்த 50 கிலோ பூவ 100 கிலோவா மாத்துறதுக்கு நான் சொல்றேன் இந்த முறையில நீங்க வந்து செடியை நடவு பண்ணீங்க அப்படின்னா உங்களால இது பண்ண முடியும். என்னப்பா சும்மா கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லாதீங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த இடைவெளிங்கிறது வந்து நம்ம வந்து சும்மா விட்டுருப்போம். இந்த பக்கம் ஸ்கொயர் பிளான்டிங் மாதிரி இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு ஒரு இடம் விடுறோம்ல. இந்த இடமும் நமக்கு சும்மா தான் இருக்கும், இந்த இடமும் நமக்கு சும்மா தான் இருக்கும். அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருக்கமா இந்த இடத்துல அப்படி ரோவா, அதாவது இங்க ஒரு செடி, இங்க ஒரு செடி, இங்க ஒரு செடி வச்சுட்டு கரெக்டா வந்து இந்த அதாவது செவ்வக வடிவத்துல உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் மாதிரி கட் கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி கட் பண்ணி விடும்போது ஒரு ஒரு தடவையும் பூ கிடைக்கும் போது மகசூல் வந்து இந்த வரிசையில இருந்து உங்களுக்கு நார்மலா இந்த இடத்துல உங்களுக்கு கேப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு செடி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 செடிக்கும் வர்ற வருமானமும் இந்த ரோல இருந்து ஒரு 5 கிலோ வருதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு செடி வச்சு வரும்போது 10 கிலோவா வருது. இந்த மாதிரி வருமானத்தை வந்து இது பண்ணலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை நீங்க பூ அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் சொல்ற மாதிரி ஷேப் பண்ணி கரெக்டா கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு தடவை கவாத்து பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி அதிகமான மகசூல் கிடைக்கும். இந்த பூக்களை பொறுத்த வரைக்கும் வந்து வருஷம் ஆக ஆக தான், அதாவது செடிக்கு எப்போ வயசாகுதோ அப்பதான் வந்து பூவோட எண்ணிக்கை வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இங்க ஒரு ரோ இங்க ஒரு ரோன்னு நீங்க இருக்க இடத்த வந்து எவ்வளவு சிக்கனமாகவும் நல்லா வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியுமோ அப்போதான் உங்களுக்கு வந்து பூவுக்கான விளைச்சல்கள் வந்து அதிகமா கிடைக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்க வந்து அடுத்த வீடியோல வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.